வயசானவர் இவரை ஏமாற்றி நான் கல்யாணுக்கு நிலம் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கின்னு பணம் தரேன்னு சும்மா அவரை ஏமாற்றி கொல்லி வர வச்சு இதேமாரியே பண்ணான். இது வந்து பணமும் கொடுத்த பாடு இல்லை, எதுவும் கொடுத்த பாடு இல்லை. அவரை வந்து கொல்லி வர வச்சு ஏமாற்றி இதேமாரியே ஒரு 10 ரூபா கொடுக்கறதில்ல. சும்மானா என் வீட்டு நிலத்தை பூரா பாழாக்கிட்டான். இது வந்து ரெட்டிக்கு போம். ஆனால் நிலம் வந்து எங்கள் நிலம் இது, நாங்கள் கொம்பூர்னாங்க. அப்பாவால் பயிரிட முடியலன்ட்டு தான் சரி அவர் கால கஷ்டத்துக்கு எதோ வச்சுட்டு சாப்பிட்லான்னு வச்ச கொள்ள இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு எங்களுக்கு இது வரலும் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா அங்கே வந்து சம்பாதிச்சு கடனே அடிச்சிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் தான் கேட்கணும். ஒரு எங்களுக்கு யாரும் பதில் சொல்கிறவங்க கிடையாது. நாங்கள் இது வரலும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டா அவங்க எதுவும் பதில் சொல்கிற மாதிரியே இல்லை. எங்கள் அப்பாவாலும் எதுவும் கேட்க முடியாது. இவர் வயசானவரை அவரை கேட்டால் அங்கே வா காசு தரேன், இங்கே வா காசு தரேன், ரெட்டிக்கு போவா காசு தரேன், விற்கிற வண்டி வா காசு தரேன், இப்படியே எங்களை ஏமாற்றி எடுத்து போகலான்னுக்கிறாங்க. இது இப்போ கூட 1 கோடி ரூபாய்க்கு கல் எடுத்து வச்சுக்கிறான். கேட்டால் தேவை வருது காசு, தேவை வருதுன்னு இன்னைக்கு 10 நாளாக எங்களை ஏமாற்றிங்கிறாய்யா. 10 நாளா? 3 மாதமாட்டா? இப்போ 10 நாளா? அதுக்கு முன்னாடி வந்து விடு. இப்போ 10 நாளாக ஏமாத்துறாய்யா. இதுக்கு முன்னாடி 3 மாதம் அதேமாரி ஏமாற்றின்றான். ஐயா நீங்கள் தான் பார்த்து இதுக்கு எதனா ஒரு பதில் பண்ணணும். இதுக்கு நீங்கள் பதில் பண்ணலைன்னா ஏழை விவசாயி நாங்கள் எவனா விவசாயம் பண்ணுற நிலத்தை வந்து அவன்கிட்ட விட்டு இன்றைக்கி நாங்கள் அழுவுறோம். ஐயா காலி பண்ணி போனால் நான் தலைவர், மேலே வந்த தலைவர், நான் மேலே வந்த கவுன்சிலரு அப்படின்னு எங்களே பயமுறுத்துறாயா. கட் பண்ணிவா.